வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருங்க. மனசார சிவபெருமான் வேண்டிக்கிற எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும் வேண்டிக்குவேன். பூனைக்குட்டி, டேய் டேய் டேய், எங்கட போற மேல? கீழ இருங்க, கீழ இருங்க. இங்க போக வேண்டாம். டேய், பாருங்க, அது சொன்னா கேக்குதா? அது வாட்ட அது இஷ்டிக்கு ஓடுங்க. என்ன இவங்க நீங்க பாத்துட்டு இருக்காங்க. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். நான் இந்த யூடியூப்ல இன்னைக்கு உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, பல கஷ்டங்கள் கடந்து வந்தேன். அது எல்லாத்துக்கும் சில பேத்துக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியாது. பல கஷ்டங்கள். ஆஹ் சூர்யா குடும்பத்தை கெடுத்தா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. சூர்யா குடும்பத்தை கெடுத்த, நான் குடும்பத்துல கெடுக்கல. அந்த பொண்ணுக்கு தெரியும். நான் குடும்பத்தை கெடுத்தனா கெடுக்கலையா அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது அது வேண்டாம். அதை நான் சொல்ல விரும்பல. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுனாலயோ இல்ல ஒரு வாழ்க்கை நல்லா அமையல. அதனாலயோ அவங்களுக்கு ஒரு சில கோபங்கள் மனசுக்குள்ள டக்குன்னு ஒரு கோவம் வரும். அது யாரும் அதுக்குன்னு இல்ல. எல்லாத்துக்குமே வரும். அந்த தாக்கத்துல அவங்க அந்த லைவ் போட்டு போட்டு தீர்த்துட்டாங்க. என்னை திட்டுறதா, பிடிக்கிறதா, பேசுறதா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. அது நான் ரொம்ப ரொம்ப மனசு வலிச்சு ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டு பெட்ல போய் படுக்கிற அளவுக்கு எனக்கு நிலைமை அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. அதுல போய் ஏன் இப்படி பண்ணணும் பிடிக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. எதுக்கு நீ உனக்கு அதுல அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கொஞ்சம் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பசங்க சில பேரு வல்கர் பயங்கரமா போட்டு தாக்குவாங்க என்னைய. அப்படி செத்து போயிடலாம் மட்டும் அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா நான் அதையெல்லாம் தாண்டி கடந்து வந்தேன். இந்த சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாத அளவுக்கு அது போயிடுச்சு. போயிட்டு வந்துருச்சு மானிட்டேஷன் ஆகாம. அப்ப ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கதறி கதறி போட்டிருப்பேன் ரொம்ப. ஏன்னா நான் இதுல பாப்புலர் ஆகி இதுல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு மைண்ட் வரல. எனக்கு வந்து அச்சீவ் பண்ணணும். யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படியாவது மானிட்டேஷன் நம்மளும் வாங்கணும். அந்த மாதிரி மைண்ட்ல தான் வந்து சப்போஸ் வந்ததுன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி பண்ணணும். அது என்ன முடியாம இருக்குது, ரோட்ல கிடக்குது சாப்பாடு இது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஏதோ என்னால முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிலர் புரிதல் இல்லாம அது போயிருச்சு ரொம்ப. அது எங்கேயோ போயிருச்சு. ஒரு கட்டத்துல சைபர் கிரைம் வரைக்கும் போய் அப்படி நிக்குது. ஆனா அந்த பொண்ணு தப்பு உணர்ந்துகிட்டாங்க. அது நாங்க ஹெல்ப்பே பண்ணிருக்கட்டும். ஆனா பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு யூடியூப்ல ஃபர்ஸ்ட் வந்தது அந்த பொண்ணு பழக்கமானதுக்கு அப்புறம் தான் நானே யூடியூப் சேனல் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சேனலு. புன்னகை அருவி அப்படின்னு இருந்துச்சு. அந்த சேனல் இருக்கனால அதுலயே லைவ் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அது பாஸ்வேர்டு கொடுக்காம இருந்ததுனால மொபைல் மாத்தி இது பண்ணனால மெயில் ஐடி மாறி அப்படியே போயிடுச்சு அது. எது செட் ஆகாம வேலை செய்யாம போயிடுச்சு. அந்த சேனல் எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஒண்ணும் முடியல. அது அப்படியே போயிடுச்சு. கோலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தது அதுல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்சு அதுலயும் பிரச்சனை தான். வந்து அதுவும் போய் சேர்ந்துருச்சு. அது தெரிச்சு. அது வந்து சூர்யா தான் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் ஒரு சேனல். அப்ப சண்டை வந்துச்சு பயங்கரமா சண்டை. அதுக்கப்புறம் ஒரு சேனல் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்றதுல பாஸ்வேர்டு குடுக்காம பண்ணதுனால செமையா வியூவர்ஸ் போச்சுங்க அது. எடுத்து போட்டா 6000, 7000, 10,000 தான் பெரிய வீடியோ. அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுவுமே பாஸ்போர்ட் கொடுத்தாதனாலதான் அதுவும் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த சேனல் ஓபன் பண்ணேன். இது ஓபன் பண்ணி கரெக்டா ஃபாலோ நான் யாரும் இல்ல ஓபன் நான் மட்டுமே தான் ஓபன் பண்ணேன். அது ஓபன் பண்ணி கரெக்டா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா எனக்கு அப்ப வந்து வீடியோ எப்படி போடுறது என்னன்னு கொஞ்சம் தெரியல. சூர்யா சொல்லி கொடுத்தாப்படி. சொல்லி கொடுத்ததுன்னா ஒண்ணும் இந்த கிரீன் ஷேர் பண்றதுல சில பேர் பண்றாங்கன்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், என் மூஞ்சி கட்டாம அது மட்டும் அப்படியே போட்டதுனால அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்புறம் இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டேன். எம்ஜிஆர் சாங் அதெல்லாம். அது போடுறப்ப கொஞ்சம் அதுலயுமே கொஞ்சம் பாதிப்பு வந்தது மானிட்டேஷன் வர்றப்ப. அப்புறம் அத பார்த்து குடுத்தவங்க வந்து எங்க இருந்தாலும் பார்ப்பாங்க. நல்லா இருக்குடா நீங்க 2 பேரும். நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கும். ஆ எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து அந்த சொன்ன டேட்டுக்குள்ளேயே வந்து 1 மாசம் டைம் குடுத்துருந்தாங்க. அது 1 மாசத்துக்குள்ள எல்லாம் கிளியர் பண்ணி நீட்டா பண்ணி ஆ ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. மானிட்டேஷன் வாங்கி குடுத்தாங்க. இப்ப அது பாட்டுல போய்க்கிட்டு இருக்குது. எப்பவும் போடுறேன். காப்பிரைட் வந்ததுன்னா அது கிளியர் பண்றது புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் டெலீட் பண்ணிருவேன். டெலீட் பண்றதுனால தான் வில்லங்கம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அத புரிஞ்சுக்கிட்டேன். காப்பிரைட் விழுகும். எல்லாத்துக்கும் வரும். அது டெக்னிக்கல் இருக்குது. அத எடுத்துக்கலாம். சவுண்ட் முதல் கொண்டு எதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது இருக்குது. இப்ப இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நல்லா அந்த பொண்ணு நல்லா இது பண்றாங்க. என்னால முடிஞ்ச நான் அப்பப்ப குடுத்துருவேன். அவங்க எது செஞ்சாலும் நான் காசு கணக்கு பார்க்காம அப்பப்ப நான் பண்ணி குடுத்துருவேன் அவங்களுக்கு. அது அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுதாங்க இந்த சேனல். இவ்வளோ இவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படின்னா சின்ன கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்குது. ஏதோ என்னால ஒரு சின்ன வீடியோ போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. கடவுள்
எப்படியெல்லாம் விடுறாரோ அப்படித்தாங்க நடக்கும். கடவுள் நமக்கு போட்டுக்கிற விதின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்படித்தான் வரணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னா அது மாதிரி நடக்குங்க கண்டிப்பா. அதுதான் நம்ம இத எதிர்பார்த்துக்கணும். யாருமே இதுல வந்து ஐயோ! இப்படி போயிடுச்சு அப்படின்னு துவண்டு போகாதீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். பார்ப்போம் அடுத்த வீடியோல. சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ்.